மத்திய மோடி அரசு செயல்படுத்த துடிக்கும் தொகுதி மறுவரையறை எனப்படும் டெமிடிஷன் நடவடிக்கைதான் தற்போது தமிழ்நாட்டின் தலையாயல் பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையாக நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை மாற்றியமைப்பது இந்த திட்டத்தின் நோக்கம். ஆனால் இது தமிழ்நாட்டின் அரசியல் பிரதிநிதித்துவத்தை அடியோடு சிதைக்கும் ஓர் முயற்சி என்று தமிழக மக்கள்கள் அஞ்சுகிறார்கள். கடந்த 50 ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசு குடும்ப கட்டுப்பாடு திட்டங்களை மிக சிறப்பாக செயல்படுத்தி மக்கள் தொகையை வெற்றிகரமாக கட்டுப்படுத்தியுள்ளது. ஆனால் வட மாநிலங்களோ மக்கள் தொகையை பெருக்குவதில் கவனம் செலுத்தின. இப்போது மக்கள் தொகையை அடிப்படையாக கொண்டு தொகுதிகளை பிரித்தால் மக்கள் தொகை குறைந்த தமிழ்நாட்டிற்கு தண்டனையாக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தற்போதைய நிலவரப்படி தமிழ்நாட்டிற்கு 39 நாடாளுமன்ற தொகுதிகள் உள்ளன. ஆனால் புதிய தொகுதி மறுவரையறை அமலுக்கு வந்தால் மக்கள் தொகை அதிகம் உள்ள உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் போன்ற மாநிலங்களுக்கு தொகுதிகள் பல மடங்காக அதிகரிக்கும். அதே வேளையில் சிறப்பாக செயல்பட்ட தமிழ்நாட்டிற்கோ தொகுதிகளின் எண்ணிக்கை விகிதாச்சார அடிப்படையில் குறைய வாய்ப்புள்ளது. இது டெல்லி நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் குரலை நிறுத்துக்கும் ஒரு செயலாகும். மாநிலங்களின் வளர்ச்சி மற்றும் கொள்கை முடிவுகளின் தமிழகத்தின் செல்வாக்கு இதனால் முற்றிலுமாக பறிபோகும். தியாகம் செய்யும் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி மாநிலங்களை புறக்கணித்துவிட்டு மக்கள் தொகையை பெருக்கி மாநிலங்களை அதிக அரசியல் அதிகாரம் வழங்குவது ஜனநாயக படுகொலை என்று தமிழக அரசு வாதிடுகிறது. இதனுடன் இணைந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையறையும் மத்திய அரசு கொண்டு வந்தால் மாநில சட்டமன்ற தொகுதிகளின் அமைப்பிலும் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும். இது மாநில சுயாட்சியை ஒழித்து ஒற்றையாட்சி முறையை நோக்கி நாட்டை தள்ளும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது. தமிழகத்தின் வரி பணம் வட மாநிலங்களின் வளர்ச்சிக்கு அதிக அளவில் பயன்படுத்தப்படும் நிலையில் தற்போதைய அரசியல் அதிகாரத்தையும் வட மாநிலங்களுக்கிடையே ஒப்படைக்க மத்திய அரசு மசோதாக்களை தயார் செய்து தமிழகத்தின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும். அதனால்தான் மக்கள் தொகையை மட்டும் அளவுகோலாக வைக்காமல் மாநிலங்களின் வளர்ச்சி மற்றும் பங்களிப்பையும் கருத்தில் கொண்டு தொகுதி மறுவரையறையை செயல்பட வேண்டும் என்று தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக எதிர்க்கிறது. இந்தியாவின் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக தொடங்கப்படும் இந்த போர் தமிழகத்தின் உரிமைகளை தற்காத்துக் கொள்வதற்கான ஓர் மிக முக்கியமான போராட்டமாக மாறியுள்ளது.